ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது விட்டு பிரிவதால் ஏற்படும் மனவேதனை. நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது, அது நினச்சி வேதனைப்படுறது, இதுக்காக உயிரை கொடுக்கறது, இதுகளுக்கு கூட ஹோமியோபதியில் மருந்து இருக்குது. கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், பேசும்போது அழுகுது, இப்படியான நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தனித்தனி மருந்து இருக்குது. நாம் அந்த ஹோமியோபதி மருத்துவரை நாடுவது கிடையாது. விட்டு பிரிவதால் ஏற்படும் மனவேதனை. ஒரு காதலனும் காதலியும் காதலிக்கிறார்கள், ஒருவர் பிரிஞ்சு போயிருந்தார். இன்னொருத்தர் ஏன் வேதனை பண்ணணும், தற்கொலை பண்ணணும்? இந்த தற்கொலைக்கு உள்ள எண்ணங்கள் பூரம் விட்டு பிரிவதால் ஏற்படும் மனவேதனை. இதில் பல மதங்களும் சொல்லியிருக்கு, பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை, அகத்தியர் சொல்லியிருக்கார். தன்னுடைய வாழ்க்கை, அதாவது மகனுடைய எப்படி வாழணுங்கிறதுல முதல்ல அதுதான் சொல்கிறார். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. அர்த்தாற்பம், ஆசையை அறவே விட வேண்டும், புத்தர் சொல்லியிருக்கார். அர்த்தாற்பம், இயேசுநாதர், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இறைவனை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு அற்புதமான உலகியல் அர்த்தம் இருக்குது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கணும். எப்பொழுதும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம்ங்கிறது என்னது? ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டு இருக்கணும், அதுதான் தேடல். ஏதாவது ஒன்று செய்யணும். அது எப்பொழுதும் அந்த நம்ம மந்திரம் கடவுளை நினைக்கிறது, ஜெபித்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது. ஜெபம்ங்கிறது என்ன? கேட்கிறது. எப்போது எதை பற்றி தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அர்த்தம். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறு, என்ன நேர்ந்தாலும் கவலை இல்லை, கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரியான வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மருத்துவம் தேவையில்லை. நாம் அடிப்படை தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகள் நமக்கு நிறைய, ஒரு 5 லட்சத்தை ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான். மனசில் வருத்தம் வருது. ஏன் வருது? 5 லட்சம் எப்படி வந்தது? நாம் வெறுமே தானே பிறந்தோம். பிறக்கும்போது நிறைய பணத்தோடைய தங்கச்சாமனோடைய பிறக்கலையே, வருது போகுது. அப்போ பொருள்கள் வரும்பொழுதும் நாம் அதிகமாக சந்தோஷப்படக்கூடாது, போகும்போதும் அதிகமாக வருத்தப்படக்கூடாது. இந்த மனநிலையை நீ உருவாக்கி கொண்டால் உனக்கு கவலை இல்லை, உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். வாழ்க்கை உயர்வது, பணக்காரனாவது, இதுன்னு ஒன்றும் பெருசு கிடையாது. உன்னுடைய மனம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்கா? எப்பொழுதும் எதை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன கஷ்டங்கள் வந்தாலும், அது இடங்கள் இருந்தாலும் இறைவனுக்கு நன்றி அப்படின்ட்டு உன்பாட்டில் அந்த மனநிலையை சமப்படுத்த தெரியுதா? போதும். வசதியாக வாழ்ந்தவர்களெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்ததும் இல்லை, வசதி இல்லாதவர்களெல்லாம் நிம்மதியை இழந்ததும் இல்லை. சமநிலைப்படுத்த தெரிய வேண்டும். இதற்கு ஹோமியோபதியில் மருந்துண்டு. அந்த சமநிலைப்படுத்துவதற்காக ஒரு நல்ல மருந்துகள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு மனநிலைக்கும் தனி மருந்து இருக்குது. நம்ம ஹோமியோபதி டாக்டர்கிட்ட உள்ளதை சொல்லணும். எனக்கு மனசில் இந்தந்த கவலை இருக்குது, இந்தந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது அவர் அதற்கு தகுந்த மருந்தை செலக்ட் பண்ணுவார். நாம் சொல்லும்போது அதை வித்தியாசமாக சில பேர் இது மருத்துவரை செக் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி சுகமாக்கிறீங்களா, இப்படி சுகமாக்கிறீங்களா? யார் சுகமாக்குறா? நீ தான் சுகமாகுற.
அதுக்கு சப்போர்ட்டுக்கு மருந்து. மருத்துவர் எந்த நோயையும் சுகமாக்குவது கிடையாது. உன்னுடைய நோயை நீ தான் சுகமாக்கி கொள்கிறார். அதற்கு சப்போர்ட்டாக சில வழிகளை சொல்லுகிறார், சில மருந்துகளை கொடுக்கிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் ஹோமியோபதியில் இக்னேசியா அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா பெரும்பாலான கவலைகளை சமன்படுத்தும். நம்ம மனதை சமன்படுத்த தெரியாமல் தான் தற்கொலை நடக்கிறது. எதுதான் தஞ்சம் அப்படின்னு, இதுதான் நமக்கு சொந்தம், இதுதான் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பெரிய ஆளுன்ற பதவி கிடைத்தாலும் ஒன்றுவல் தான் இருக்கணும். எல்லாத்துமே கீழ்மட்டத்துக்கு போய் அடிமட்டத்துக்கு போயிட்டாலும் அந்த நிலை மாறாத நிலையை மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு கவலையே கிடையாது. கவலை இல்லாதவன் நோய் இல்லாமல் வாழ்வான். நம்ம சுத்தம் சுகாதாரம் அதுன்னு நினைக்கும். தெருக்களில் பேப்பர் பரவிட்டு அலையிறவன் எவ்வளோ சந்தோஷமாக நைட்டில் ரோட்டில் படுத்து இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம பஞ்சு மரத்தை இதில் படுத்திருந்தாலும் மனதில் துக்கப்பட்டுட்டு மருந்து குடிச்சு சாகுமா எல்லாம் எப்படியாவது சாகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைகள்லாம் விட்டு மனதை சமன்படுத்த தெரிய வேணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை, உனக்கு கவலையும் இல்லை, மருந்தும் தேவையில்லை. ஆகவே உன்னுடைய மனநிலையை சரியான பாதையில் கொண்டு வந்து அந்த ஒரு சமநிலைக்கு நீ கொண்டு வந்து விட்டாயானால் உன்னுடைய கவலைகள்லாம் இராது. கவலைகள் இல்லை என்றால் தற்கொலை எண்ணங்கள் இராது. உனக்கு துன்பங்கள் துயரங்கள் அத்தனை இருந்து நீ விடுபட்டு விடலாம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இறைவனை எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனிடம் மன்றாடுங்கள். என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டினாலே போதுமே. உலகத்தில் கவலையும் இல்லை, உனக்கு நோயும் இல்லை, எல்லாம் சரியாக போகும். ஆகவே இந்த நிலைகளை கடைப்பிடித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு விட பெரிய வணக்கம்.